அன்பிற்கினிய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக என்ற துஆவோடு எனது ஒரு சில வார்த்தைகள். மேலே எனக்கு முன்னால் ஓதி காட்டிய ஃபயாஸ் பாக்வி அவர்களுடைய அந்த ஆயத்திலிருந்து தான் இந்த பிரச்சாரத்தின் துவக்க புள்ளி இருக்கிறது. இங்கே குர்ஆனுடைய இந்த வசனம் சொல்கிறது, நிச்சயமாக இந்த மது மற்றும் சூதாட்டம் இதனை ஒட்டிய அனைத்தும் ஷைத்தானுடைய எச்சங்களாக இருக்கிறது, அவனுடைய செயல்களாக இருக்கிறது. நீங்கள் அதிலிருந்து ஃபஜ்தனிபுஹு, நீங்கள் அதிலிருந்து உங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் என அல்லாஹ் சொல்கிறான். தவிர்ந்து கொண்டால் என்ன நடக்கும்? லல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற வழிவகையும் சொல்கிறான். அதோடு சேர்த்து இதற்கான காரணமும் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? இன்னமா யுரீது ஷைத்தான், எதற்காக உங்களுக்கு இதன் மீது நாட்டத்தை ஷைத்தான் ஏற்படுத்துகிறான்? அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை யூக்கி பைனக்கும் அதாவத் வல் பாதா, உங்களுக்கு மத்தியில் பகைமையையும் உங்களுக்கு மத்தியில் துவேஷத்தையும் ஏற்படுத்துவதற்காக ஷைத்தான் நாடுகிறான் என்ற அந்த செய்தி, உங்களுக்கு மத்தியில் வெறுப்பை ஏற்படுத்துவதற்காக இந்த மதுவின் மீது ஒரு ஈர்ப்பு சக்தியை ஷைத்தான் ஏற்படுத்துகிறான் என சொல்லக்கூடிய அதே இறைவன் உங்களை இறைவனுடைய நினைவிலிருந்தும் தொழுகை விட்டும் அவன் புறந்தள்ள பார்க்கிறான் என சொல்லிவிட்டு அதோடு அந்த ஆயத்து முடியல, பஹல் அன்தும் முன்தஹூன்னு முடிகிறது. நீங்கள் விட்ட மாட்டீர்களா, நீங்கள் இதிலிருந்து விட்டுவிட மாட்டீர்களா என்ற அந்த வார்த்தையுடன் எல்லாம் முடிக்கிறான். இது நீங்க எப்படி பார்க்கலாம்? இந்த ஆயத்தனா ஒரு அத்தா மவனுக்கு 2 பேருக்கு சண்டை நடக்குது, அத்தா அவனை திருத்த பார்க்குறாரு, அடிச்சுட்டாரு, கடைசியா ஒரு தடவை கூப்பிட்டு ஏன் தான் அப்படி பண்ற, இதை விட்டுட்டா தான் என்ன சொல்லக்கூடிய அதே துணியில் பஹல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் இதிலிருந்து விடமாட்டீர்களா என சொல்லக்கூடிய அந்த செய்தியைத்தான் தமிழக மக்களுக்கு மைய கருத்தாக ஜமாத் இஸ்லாமியின் தமிழ்நாட்டின் சார்பாக கடந்த 15ஆம் தேதியிலிருந்து சொல்ல விரும்புகிறோம். இந்த மதுவும் போதையினால் யாருக்கு என்ன பலன் இருக்கிறது? இது ஏன் இது கடந்த 2 தலைமுறையாக 1971 முதல் இது தமிழ்நாட்டில் மதுவிலக்கு நீக்கப்பட்ட காலத்திலிருந்து சுமார் 2 தலைமுறையாக ஒரு பெரும் மோசமான காலத்திற்கு தமிழகத்தை அழைத்து செல்லக்கூடிய இந்த மதுவும் போதையும் இன்னமும் ஏன் புழக்கத்தில் இருக்கிறது? அதனால் என்ன பலன் ஏற்பட போகிறது? இங்கே இதனுடைய தரவு அறிக்கைகள் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த செய்தி. வேகமாக ஒரு சில தரவுகளை சொல்லிவிட்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். உலகில் 26 லட்சம் பேர் மதுவினால் மாத்திரம் ஆண்டுதோறும் இருக்கிறார்கள். இந்தியாவில் 14 கோடி பேர், 14% மக்கள் எப்படி மதுவுக்கு ஒரு வகையில் இல்லாட்டி மது மற்றும் போதைக்கான ஏதேனும் ஒரு பொருள்களில் அவர்கள் ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதில் 3 கோடி பேர் அதீத அடிமைக்கு உள்ளானவர்களாக இருக்கிறார்கள். இதுல பிற சமூக பிரச்சனை போல இந்த சமூக பிரச்சனை இல்லை. இதுல டார்கெட்டட் ஆடியன்ஸ் 12 வயது முதல் சிறார்களுடைய கைகளின் புழக்கத்தில் இது கிடைக்கிறது. பொட்டி கடைகளில் கிடைக்கிறது, தெரு வீதிகளில் கிடைக்கிறது, ஆன்லைன் மூலமாக கிடைக்கிறது. வீட்டுக்கு வந்து டெலிவரி செஞ்சுட்டு போறாங்க. எப்படி இவ்வளவு ஆக்சசிபிலிட்டி இருக்கு? எவ்வளவு சீப்பான ரேட்ல கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீப்பான ரேட்ல இந்த பொருள்கள் பாத்தியமாக தமிழகத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறது. அப்போ கடந்த நிதியாண்டுகளில் நீங்க வருமானத்தின் டாஸ்மாக் வருமானத்தை எடுத்துக்கொண்டால் 2016ஆம் ஆண்டு 25,000 கோடி ரூபாயாக இருந்த அந்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 55,000 கோடி ரூபாய். கடந்த ஒரு தசாப்தங்களில் 2 மடங்காக உயர்ந்திருக்கிறனா இதனுடைய நுகர்வோர்கள் எத்தனை லட்சம் பேர் உயர்ந்திருக்கிறார்கள். இன்னும் எத்தனை குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது? நேரடியான தரவுகள் மாத்திரம் மட்டுமல்ல, நீங்கள் நிதர்சனமாக பார்க்கலாம். எந்த ஸ்கூலும் விதிவிலக்கல்ல. நீங்கள் களத்திற்கு போய் விசாரிக்கும் பொழுது ஏன் பிள்ளைங்க இருக்காங்கன்னு பெற்றோர்கள் அலறி அடித்து கொண்டு வந்து சொல்கிறார்கள். நாங்கள் என்ன செய்ய முடியும்? அவர்கள் 12 வயசு, எல்லா பிள்ளைக்கும் சரி ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. இதுல என்ன இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதனை ப்ரொமோட் செய்யக்கூடிய நிறைய கண்டென்ட்டுகள் இருக்கிறது, திரைப்படங்கள் இருக்கிறது, குத்து பாட்டுகள் இருக்கிறது, காமெடி ஷோக்கள் இருக்கிறது, ஸ்டாண்டப் காமெடி இருக்கிறது. இவையெல்லாம் கடந்த 20 ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய இரவு உணவு பழக்கத்தை மாற்றி இருக்கிறது. தெருதோறும் இவைகள் கிடைக்கிறது. முஸ்லிம் மஹல்லாக்களும் விதிவிலக்கு இல்லை. முஸ்லிம் இளைஞர்களும் இதில் வாத்தியப்பட்டவர்களாக, வாங்கி விற்கக்கூடிய குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களாக முன்பு எப்பொழுது விழாத அளவிற்கு இன்று அந்த குற்றம் எல்லாம் நம் கண் முன்னே இருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்த்து விட்டு பார்க்காமல் நாம் கடந்து செல்ல வேண்டுமா? அல்லது தமிழக அரசு இதற்கு முந்தைய முதல்வரும் சரி, சமீபத்திய நம்முடைய முதல்வரும் சரி, போதையில்லாத தமிழகத்தை இலக்காக கொண்டு செயல்பட்டாங்கன்னா இதற்கு நம்மால் ஆன உதவிகளை ஒத்தாசைகளை அவர்களுக்கு செய்ய வேண்டுமா? அப்ப என்னங்க செய்யறது? இது சாத்தியப்படுமா? முதல்ல மது ஒழிப்பு, போதை இல்லாத தமிழகம் சாத்தியப்படுமா? இல்ல வெற்றி கூச்சலா?
நீங்க கடந்த 2016 தேர்தல் உங்களுக்கு நினைவு இருந்துச்சுன்னா சில பேருக்கு அதனுடைய மைய புள்ளியாக ஒரு செய்தி இருந்துச்சு, மது ஒரேடியாக ஒழிக்கப்படும், இல்ல மது படிப்படியாக ஒழிக்கப்படும். இன்னைக்கு 2 வாதங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த வாதங்கள் கூட இல்லை. இன்னைக்கு அந்த வாதங்கள் கூட இல்லாமல் போனது. அரசுக்கும் சரி இது எப்பொழுது இது முடிவுக்கு வரும்ங்கிறதுக்கான ஏதேனும் ஒரு இலக்கு இருக்கிறதா என்பதைத்தான் இந்த பிரச்சாரத்தின் வாயிலாக நாங்களும் கேட்க விரும்புகிறோம். உங்களுக்கு நல்லெண்ணம் இருக்கிறது, இவற்றை சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என, அப்படின்னா இது எப்பொழுது நடக்க போகிறது? அப்போ இது சாத்தியப்படுமானா எப்படி லாட்டரி சீட்டு ஒழிப்பு சாத்தியப்பட்டிருக்கிறதோ, குதிரை பந்தய ஒழிப்பு சாத்தியப்பட்டிருக்கிறதோ, சமீபத்திய நீட் பிரச்சாரங்களில் ஏற்பட்ட ராஜினாமாக்கள் சாத்தியப்பட்டிருக்கிறதோ, அதுபோல இதுவும் சாத்தியப்படும் என்ற பாசிட்டிவ் நோஷனுடன் இந்த பிரச்சாரத்தை தமிழகம் எங்கும் எடுத்து சென்றிருக்கிறோம். பெரும் ஆதரவு கிடைத்திருக்கிறது. 1 கோடி மக்களிடம் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்ப்பதிலும், அதில் மிக குறிப்பாக 5 லட்சம் கையெழுத்து பிரதிகளை அங்கங்கே எங்களுக்கு QR கோடு ஸ்டிக்கர்ஸ் ஓட்டியிருக்காங்க. அது மூலமாக பெறுவதன் மூலமாக, இதனை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதன் மூலம், தனிநபருடைய சிந்தனை மாற்றத்தின் மூலம் என பல்வேறு களங்களில் இந்த பிரச்சாரம் பகிர்ந்திருக்கப்படுகிறது. எனக்கு பின்னால் வருபவர்கள் மேல் விவரமாக இதனை குறித்து பேசுவார்கள் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன்.